புத்தகங்கள் வாழ்க்கையில் முக்கிய தேவைகளில் ஒன்று. ஆனால் நம்மில் எத்தனை பேர் புத்தகங்கள் படிக்கிறோம்? நேரமில்லை, நல்ல புத்தகங்கள் கிடைக்கவில்லை, நூலகம் பக்கத்தில் இல்லை, இப்படி பல காரணங்கள். உண்மைதான். இந்த வேகமான உலகில் நமக்கு நூலகங்கள் போய் புத்தகங்கள் எடுத்து படிக்க நேரமில்லை. இந்த பிரச்சனையை தீர்க்க, நமது அறிவு பசியை போக்க புது யோசனையுடன் வந்திருக்கிறார் இவர். அதை வெற்றிகரமாக செயல்படுத்தியும் இருக்கிறார். என் பேர் சேதுராமன். ஐ ஆம் த ஃபவுண்டர் ஆஃப் ரீடர்ஸ் கிளப் லைப்ரரி. இந்த லைப்ரரியில் கன்வீனியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் readersclub.co.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான புத்தகங்களை ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த லைப்ரரிங்கிற விஷயமே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அதாவது பல பேர் இப்போ ரீடிங் ஹேபிட்டே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுலேயும் எஸ்பெஷலி லைப்ரரி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. காரணம் என்ன? ஒவ்வொருத்தருக்கிட்டையும் டைம் இல்லாத காரணம் தாங்க. ஸோ இந்த இதை எப்படி முறியடிக்கலாம், அந்த ரீடிங் ஹேபிட்டை எப்படி திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த புஸ்தகத்தை ஒவ்வொருத்தர் தேடுற புஸ்தகத்தை வீடு தேடி கொண்டு போய் கொடுத்தோன்னா அவங்க ஏன் படிக்க மாட்டாங்க, அதை ஒரு இதாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ இந்த முயற்சியின் மூலமாக ரீடர்ஸ் கிளப் மூலமாக வீடு தேடி புஸ்தகங்களை கொண்டு போய் கொடுக்குறோம். இந்த ரீடர்ஸ் கிளப் லைப்ரரி 2011 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இது எதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, நானும் என் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். அப்போ குழந்தைங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் தேவர் அடிக்டட் டு வீடியோ கேம்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் அடிக்ட் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காமிக்ஸ் அந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து கூட நாங்கள் ஸ்டோரி டெல்லிங் மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த பழக்கத்துலேருந்து ஒரு சேஞ்ச் டைவர்ஷன் இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ப்ளஸ் இதுலேருந்து ஃபர்தர் இன்ட்ரெஸ்ட் மாதிரி பார்த்திங்கன்னா அந்த புக்ஸை பார்த்து ட்ராயிங் வர்றது, அந்த மாதிரி அதர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் எங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்து இந்த லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுங்க. இந்த லைப்ரரியில் பார்த்திங்கன்னா மாரல் ஸ்டோரிஸ்லேருந்து, காமிக்ஸ்லேருந்து, குழந்தைங்களுக்கு நாலேஜ் ஓரியன்ட் புக்ஸு, என்சைக்ளோபீடியாஸ், அந்த மாதிரி புக்ஸ்லேருந்து ஈவன் பெரியவங்களுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வயது வந்தவங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு லைப்ரரிக்கு போய் புக்ஸ் எடுத்துகிட்டு வரது சாத்தியமில்லை. ஸோ அவங்களுக்கு உண்டான புக்ஸ்லேருந்து ஒரு கேரியர் ஓரியன்ட் ப்ரொஃபஷனல்ஸுக்கு தேவையான மேனேஜ்மெண்ட் புக்ஸு, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸு, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ரிலேட்டட் புக்ஸு, ஸ்பிரிச்சுவல், யோகா, இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் புக்ஸும் வச்சுருக்கோம், போத் இன் இங்கிலீஷ் ஆஸ் வெல் ஆஸ் இன் தமிழ். இந்த இணையதளம் readersclub.co.in இதில் போயிட்டு ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், உங்கள் அட்ரஸ், எந்த அட்ரஸில் புக்கு டெலிவரி பண்ணுன்றது. ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோடனே உங்கள் மெயில் ஐடியில் ஒரு பாஸ்வேர்டு வந்துடும். உங்களுக்கு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்கள் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் விஷ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கொடுக்குறோம். அது என்னென்னா, உங்களுக்கு என்னென்ன புத்தகங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறீங்களோ அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் அந்த விஷ் லிஸ்ட்டுங்கிற ஃபோல்டரில் நீங்கள் எடுத்து போட்டு வச்சுக்க முடியும். ஸோ அப்புறம் எப்போ ஆர்டர் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த விஷ் லிஸ்ட்டுன்ற ஃபோல்டருக்கு போயிட்டு அங்கே உங்களுக்கு என்னென்ன புக்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணீங்களோ அதோட புக்ஸோட அவைலபிலிட்டிலேருந்து எல்லாமே காமிச்சிரும். ஸோ அது நீங்கள் அவைலபிள்ன்ற புக்கு பக்கத்தில் ஆர்டர் நவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆர்டர் எங்களுக்கு சேர்ந்துடும். நீங்கள் அதை பற்றி வேறு எதுவுமே கவலைப்பட வேண்டாம். வித்தின் 24 to 48 hours இந்த புத்தகங்களை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிவிடுவோம். இந்த கால பெற்றோருக்கு இருக்கும் பெரிய பிரச்சனை பிள்ளைகளை புத்தகங்கள் படிக்க வைப்பது. ஆனால் பள்ளி புத்தகங்களையே படிக்க வைக்க முடியவில்லை. எங்கிருந்து மற்ற புத்தகங்களை படிக்க வைப்பது? குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு சில திட்டங்கள் வைத்திருக்கிறார் இந்த வீடு தேடி வரும் நூலகர். எந்த விதமே ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா குழந்தைங்களுக்கு ரெகுலராக ஒன்று சப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் அதை ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, வாரம் ஒரு புத்தகம் குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். இதில் நீங்கள் மாதம் 60 ரூபாய் கொடுத்தா போதும். உங்களுக்கு வாரம் வாரம் ஒரு குறிப்பிட்ட கிழமையில் உங்கள் ஏரியாவில் புக்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருவோம்.
இது வந்து ரெகுலராக வந்து ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஹேபிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து எல்லா இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புக்கோட காஸ்ட் வந்து 15 ரூபாய்க்கு மேலே போகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு புக்கோட விலை வந்து 1000 ரூபா இருக்கும், ஒரு புக்கு 500 இருக்கும். ஸோ எல்லாராலையும் வந்துட்டு ஒரு டிஃபரன்ஷியல் ப்ரைஸிங் அப்படின்னு வச்சுட்டு நாங்கள் வந்து லைப்ரரியில் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில புத்தகங்களுக்கு 50 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும், சில புக்ஸுக்கு வந்து 100 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ரீடிங் ஹேபிட் ஒருத்தவங்கள்ட்ட கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இவ்வளோ கொடுத்து நான் படிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் எல்லாருக்குமே நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாத்துக்குமே ஆவரேஜ் ப்ரைஸிங் 15 ரூபாய்க்கு மேலே போகாமல் எங்களோட பிளான்ஸ் வச்சுருக்கோங்க. எங்கள் ரீடர்ஸ் கிளப் லைப்ரரியில் வந்துட்டு வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் புக்ஸ் வச்சுருக்கோங்க. அதாவது வந்து ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், பயோகிராஃபி, மேனேஜ்மெண்ட், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், யோகா, குக்கரி, ஸ்பிரிச்சுவல், ஹியூமர், ட்ராவலாக். சில்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாரல் ஸ்டோரிஸ், நாலேஜ் ஓரியன்ட் புக்ஸ், என்சைக்ளோபீடியாஸ், அப்புறம் எல்லா ஏஜ் குரூப்லேயும் சில்ட்ரன்ஸ்க்கு இருக்குது. டாட்லர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா போர்ட் புக்ஸ், அந்த மாதிரி டச் அண்ட் ஃபீல் புக், அது மாதிரி எல்லா டைப் ஆஃப் புக்ஸும் வச்சுருக்கோங்க. இது வந்து சர்ச் பண்ணி நீங்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். நாங்கள் வந்து சர்ச் ஆப்ஷன் வந்து எதர் புக் நேம் வைஸோ இல்லாட்டி ஆத்தர் நேம் வைஸோ சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து புக் நேம் வைஸ் சர்ச் பண்ணோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குன்னா 2 ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு புக் நேமில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த புக்கை சர்ச் பண்ணி கொடுத்துரும். அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும் அப்படின்னா புக்கோட கவர் பேஜ் இமேஜ் இருக்கும், புக் நேம் இருக்கும், ஆத்தர் நேம் இருக்கும், அந்த புக்கை பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன், அதாவது வந்து ஒரு பப்ளிஷர் வந்து சில புக்கெல்லாம் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுத்துருவோம். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டில் போயிட்டு ஒரு புக்கை எப்படி பார்த்து எடுப்பீங்களோ அதே என்விரான்மெண்ட்டை நாங்கள் வந்து வெப்சைட்லேயே கொண்டு வந்துடுறோங்க. அதே மாதிரி ஆத்தர் நேம் வைஸ் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சிட்னி ஷெல்டன் புக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், SIDNEY சிட்னி அப்படின்னு போட்டு ஆத்தர் நேமில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னோன்னா கம்ப்ளீட் அந்த லிஸ்ட்டு வந்துடும். ஸோ அதில் ப்ராப்ளி நீங்கள் ஒரு 20-25 புக்கில் ஒரு 15 புக்கு படிச்சிருக்கலாம். ஸோ மீதி படிக்காத புக்ஸ் உங்களுக்கு படிக்கணும்னு விருப்பப்படுற புக்ஸ் வந்துட்டு அந்த விஷ்லிஸ்ட் ஃபோல்டரில் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா மோர் தென் 10,000 டைட்டில்ஸ் வச்சுருக்கோம். எவ்ரி மந்த் வந்து we are adding நியூ டைட்டில்ஸ் ஜஸ்ட் கோப் அப் வித் த யூசர்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நிறைய மெம்பர்ஸ் வந்து எங்கள்கிட்ட கேட்குறதுன்னா இந்த புக்ஸ் வந்துட்டு உங்கள் கலெக்ஷன்ஸில் இல்லையே, அதை எப்போ ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லிஸ்ட்லாம் வந்து நாங்கள் கன்சால்டேட் பண்ணி ஒரு இமெயிலில் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுட்டு அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வி கோ ஃபார் த பர்ச்சேசிங் இதுவும் பண்ணுறோம். பட் அவுட் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் மெம்பருக்குள்ளேயே நிறைய பேர்கிட்ட வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இஃப் சம்படி வாண்ட் டு டொனேட் தட் புக்ஸ் அதை வந்து டொனேட் பண்ணலாம். இல்லாட்டி வந்து எங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு எடுத்துக்க சொன்னாலும் அதை வந்து நாங்கள் வந்து அந்த டைட்டில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது வந்து எங்கள் லைப்ரரிக்கு எந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்குன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கிறோங்க. நிறைய மெம்பர் எங்கள்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, நான் இப்போ ஒரு மெம்பர்ஷிப் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அதில் எனக்கு வந்து என்ன பெனிஃபிட், அதாவது வேல்யூ ஃபார் மணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்லேயே வந்துட்டு ரீடோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு மெம்பர் வந்து என்னென்ன புக்கு படிச்சிருக்காங்களோ கம்ப்ளீட் லிஸ்ட்டு வருங்க, எவ்வளோ ரூபா ஒர்த்துள்ள புக்ஸ் அது படிச்சிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் அதில் வந்துடும். ஸோ வந்து தே கேன் கால்குலேட் த வேல்யூ ஃபார் மணி விச் தே ஆர் இன்வெஸ்டிங் த்ரூ திஸ் திங் ரீடர்ஸ் கிளப் மெம்பர்ஷிப். இது ஏன் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக ஒரு புக்குக்காக போடுற அமௌண்ட் வந்துட்டு என்றைக்குமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ தட் இஸ் வை வி ஆர் சேயிங் லைக் தட். நாங்கள் வந்து 2011 வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 புக்ஸை வச்சு ஆரம்பித்தோம். ஒரு 50 பேர் ஜாயின் பண்ணாங்க இன் அண்ட் அரௌண்ட் ஏரியாவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் சென்னை நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் வித் மோர் தென் 10,000 டைட்டில்ஸுங்க, எல்லா கேட்டகரிஸ்லையும் சேர்த்து முன்னாடி சொன்ன மாதிரிங்க. எங்களோட ஃப்யூச்சர் விஷன் என்ன அப்படின்னா கிராமங்களில் போயிட்டு குழந்தைங்கள் வந்துட்டு ஒன்லி இந்த ஸ்கூலில் கொடுக்குற பாட புத்தகங்கள் மட்டும்தான் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகங்களை அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு ரீடிங் ஹேபிட்டை கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட ஃப்யூச்சர் விஷன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா இன்றைக்கி வந்துட்டு மற்ற ஊர்கள்லேயும் இதே சேவையை கொண்டு போய் சேர்க்கணுன்றது. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல லைப்ரரி இல்லாமல் எவ்வளோ சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் அங்கேயும் போய் ஒரு நூலகத்தை உருவாக்கி அங்கே வந்துட்டு வீடு தேடி கொண்டு போய் கொடுத்து புதுசாக ஒரு ரீடர்ஷிப்பை க்ரியேட் பண்ணுன்றது எங்களோட விஷனுங்க.